வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி, அதே சமயம் 2-3 நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 6 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சின்னதாக 4 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், மறுபடியும் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மூடி துருவின தேங்காயை போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு இருக்கும். தேங்காயை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். செவக்கிற அளவுக்கு வதக்கி ஆற வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கும்போது அளவான தீயில தான் இதை வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினது போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நாம் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் கூட சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் செய்கிறது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதோடைய ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கலாம். அளவான தீயில ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகாய் மட்டும் போதும். 2-3 நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கேரளா ஸ்டைல் உள்ளி தீயலை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.